மாமன்னன் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்குங்க. 5 நாளில் பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நம்ம நேற்று வீடியோ போடாததுனால ஞாயிற்றுக்கிழமை வசூல் எவ்வளோ, திங்கக்கிழமை வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். அதே மாதிரியே வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் ஞாயிற்றுக்கிழமை வசூல் எவ்வளோ, திங்கக்கிழமை எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் போர் தொழில், இந்தியானா ஜோன்ஸ் ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் அம்பிகாபதி, ஸோ ராஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பாலிவுட்டில் தனுஷ் அவர்கள் என்ட்ரி கொடுத்த படம். முதல் படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, கலெக்ஷன் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடைசி வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, அம்பிகாபதி படம் தான். அம்பிகாபதி ராஞ்சனா எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக சொன்ன முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்ரீ ஜெயம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, கணேசன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, ராஜ் கௌதம் சொல்லியிருக்காரு, விதவி பிரசாத் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, அப்புறம் மிஸ்டர் டி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இவர் மிஸ்டர் டிங்கும் போது ஏதோ தனுஷ் ஃபேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. இந்த 5 பேர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, முதல் 5 பேர். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்தியானா ஜோன்ஸ் 5 Day 4 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க 2,50,00,000 அதை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுக்கலை அப்படிங்கிறத உண்மை. ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடு கூட இந்த படம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது ஒரு இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் 265 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட்டு. கண்டிப்பாக ஒரு 150லேருந்து 200க்குள்ளே பண்ணியிருக்கணும். ஆனால் 95 தான் பண்ணியிருக்கு. 95 மில்லியன் US கலெக்ட் பண்ணியிருக்கு. 785 கோடி இது. ஸோ 5வது நாள் 73 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 14 மில்லியன் US 115 கோடி வருது. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 9,33,00,000, வேர்ல்டு வைடு 156 மில்லியன் US கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் இப்போவே முடிவு பண்ணிக்கலாம் ஒரு பெரிய டிசாஸ்டர் படமாக அமைய போகுது அப்படிங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கெண்டே இந்த படம் ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கடுத்ததாக சத்யா பிரேம் கி கதா அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட Day 4 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 13,45,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 16,85,00,000 Day 4. ஸோ Day 5 அப்படிங்கிறது இந்தியா முழுக்க 3,65,00,000, வேர்ல்டு வைடு 4,05,00,000. ஸோ இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 5 நாள் கலெக்ஷன் சேர்த்து 41,40,00,000, வேர்ல்டு வைடு 48,15,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 75 கோடி. ஸோ பட்ஜெட் 75 கோடி அப்படிங்கும்போது இந்த படம் 5 நாளில் கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் ஹிட்டாக, டிசாஸ்டராக, ஆவரேஜாக அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஆனால் இது ஒரு 5 நாள் வசூலுங்கிறது ஒரு பெட்டரான ஒரு வசூல். ஸ்பை படத்தோட Day 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2,40,00,000, வேர்ல்டு வைடு 4,50,00,000 4வது நாள். ஸோ இப்போ 5வது நாள் பார்த்திங்க அப்படின்னா 1,40,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 2,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 5. ஸோ டோட்டலாக இந்த படம் 5 நாள் வசூல் அப்படிங்கிறது ஆந்திரா தெலுங்கானாவில் 15,42,00,000, வேர்ல்டு வைடு 25,60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டே கலெக்ஷனை பார்க்கும்போது 2வது நாள் 3வது நாள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே இந்த படம் ஓரளவுக்கு டோட்டலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்கிறது தான் இதில் நம்மளுக்கு நம்பராக பார்க்கும்போது தெரியுது. ஸோ நோட் புக்கில் இந்த படம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இதுவரை 5 நாளில் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 28 கோடி. அதுக்கடுத்ததாக போர் தொழில் படத்தோட Day 24 கலெக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை வசூல் தமிழ்நாட்டில் 1,65,00,000, வேர்ல்டு வைடு 2,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வசூல் ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரியே இந்த படம் 25வது நாள் நேற்று திங்கக்கிழமை தமிழ்நாட்டில் 35,00,000, வேர்ல்டு வைடு 42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 29,25,00,000, வேர்ல்டு வைடு 36,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு இதுவரையும் 14 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ பெரிய ப்ராஃபிட், பெரிய ஹிட்டு, பிளாக் பஸ்டருங்கிறதோட மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ அதுக்கடுத்ததாக வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸு டே 10 ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 1,08,00,000 டோட்டலாக மற்ற ஸ்டேட்லாம் எல்லாம் சேர்த்து 1,19,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட 11வது நாள் நேற்று திங்கட்கிழமை வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் தமிழ்நாட்டிலையும் டோட்டலாக வந்து 23 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸ் டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் 11 நாள். ஸோ 11 நாள் அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் 5,92,00,000 டோட்டலாக வந்து 6,77,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேறு எந்த படமுமே ரீரிலீஸில் ஒரு தமிழ் படம் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. ஸோ பயங்கரமான வேட்டையாடிக்கிட்டு இருக்கு வசூலில் வேட்டையாடு விளையாடு. ஸோ அதுதான் உண்மை. அதுக்கடுத்ததான் மாமன்னன் படத்தோட டே 4 கலெக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 7,90,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 58 லட்சம், கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 41 லட்சம், அப்புறம் ஓவர்சீஸில் 2,25,00,000 ஓவர்சீஸில் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதே மாதிரி வேர்ல்டு வைடு 11,14,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் டே 4 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ டே 5 நேற்று திங்கட்கிழமை வழக்கமாக கம்மியாகிடும். ஆனால் இந்த படம் ஓரளவுக்கு ஒரு சூப்பரான வசூலை எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 2,63,00,000, கர்நாடகாவில் 21 லட்சமும், கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சமும், ஓவர்சீஸில் 85 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,87,00,000, கிட்டத்தட்ட 4 கோடி. அதுவும் ஒரு வீக்கெண்டில் ஒரு பெரிய வசூல். இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதுவரையும் 5 நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 30,46,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2,53,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,50,00,000, ஓவர்சீஸில் 5,50,00,000, வேர்ல்டு வைடு 39,99,00,000. ஸோ 40 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 5 நாளில். ஒரு பெரிய ஹிட்டு. இந்த படத்துக்கு வந்து என்ன தான் வந்து ஒரு பக்கம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ, இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூ, மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருந்தாலுமே இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதுக்கடுத்து தான் செல்வ பிரகதி அப்படிங்கிறவங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது படிச்சுட்டு நான் அதுக்கு பதிலும் சொல்கிறேன். தம்பி, நான் இலங்கை திரைப்பட விமர்சனம் என்ற பெயரில் மற்றவர்களின் உழைப்பை குறைத்து கூறுவது சரியா? 3 சேர்ந்து அல்லது 2 பேர் அல்லது ஒருவர், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்களால் குறையில்லாத படம் எடுக்க முடியுமா? அதாவது ரிவ்யூ அப்படிங்கிற பேரில் ஒரு 3 பேரோ இல்லை 2 பேரோ இல்லை ஒருத்தரோ உட்காந்து அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதை தாண்டி அந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸையோ இல்லை அந்த கதாநாயகரையோ கதாநாயகியோ இல்லை அந்த இயக்குனரையோ இவங்க கேவலப்படுத்த தான் பார்க்குறாங்க. விமர்சனங்கிற பேரில் எதுக்கு வந்து ஒருத்தங்களை இந்த அளவுக்கு ஒரு கலைஞனை எதுக்கு இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வழக்கமாக நம்ம சொல்கிற விஷயந்தான். ஸோ நான் கூட நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்லையே. அந்த டைமில் 90s பீரியடில் இருக்கக்கூடிய திரை விமர்சனம் அதுதான் வந்து அந்த பேட்டர்ன் தான் எனக்கு பிடிக்கும். அந்த டாப் 10 மூவிஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்திருக்க படத்துக்கு வந்து புது வரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு யாராவது போகிறதுக்கான ஐடியா இருந்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு அவங்களுக்கு அந்த படத்தை பார்க்கணும், அந்த வந்த வாரத்திலே அதை பற்றி பேசி அவங்கள எங்கேயும் நம்மளால் அவங்க போகாமல் இருந்தால் அந்த படத்துக்கு நம்மளால் வியாபாரம் ஆகாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் ஒன்று இருந்தது அந்த காலத்தில், அந்த டைமில். ஸோ அது இப்போ இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னை பொறுத்தவரையும் விமர்சனம் அப்படிங்கிறது வேறு. அதே நேரத்தில் அது விமர்சனங்கிறது அந்த படைப்பை மட்டும் சொல்லலாம், படைப்பாளியும் கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான விஷயந்தான். ஸோ அந்த செல்வ பிரகதி அப்படிங்கிறவங்க சொன்ன விஷயத்துக்கு நானுமே உடன்படுறேன். இது சரியில்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் அம்பிகாபதி ராஞ்சனா அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாளாக இந்த படத்தோட வசூலை கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அந்த சமயத்தில் தான் அந்த ஒய் திஸ் கொலவெரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு பயங்கரமான ஒரு பீக்கில் வந்தார். அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலையும் ரீச் ஆகி உலகம் முழுக்க ரீச் ஆகி வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. யூடியூபே இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு பெரிய மில்லியன் கணக்கில் வியூ எடுத்த ஒரு பாடல் இந்த யூடியூப்பில். அதாவது நம்ம இப்போ ஜியோ அது இதுன்னு யூஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து நெட்டெலாம் வந்து ரொம்ப சௌகரியமாக கிடைக்குது. அந்த சமயத்தில் நெட் அப்படிங்கிறது அவ்வளோ சௌகரியமாக இருக்காது. நம்ம 1 GB 200 250 ரூபாய்க்கெலாம் ரீசார்ஜ் பண்ணுற காலகட்டம். அந்த சமயத்திலே ஒரு பெரிய ஹிட் ஆச்சு இன்டர்நெட்டில். ஸோ அந்த பீரியடில் தான் இவர் ஹிந்தி சினிமாவுக்குள்ளேயே நுழையிறாரு.
ஆனந்த் எல் ராய் அவர்களோட இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதுவும் இல்லாமல் வைதீஸ் கொலவெறிகளில் நடித்தவர் அவர் வந்து இங்கே ஹிந்தியில் நம்ம லாங்குவேஜில் நடிக்க போகிறாருன்னா அங்கேயுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்க பொடு போட்டு போச்சுங்க. உண்மையிலே வேறு லெவல் ஹிட்டு. அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹீரோக்களுக்கே டஃப் கொடுத்த படம் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசை ஒரு பக்கம் சோனம் கபூர், ஒரு பக்கம் தனுஷோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க வருவாங்க, இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறார். இவங்க எல்லாருமே வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. இந்த படமே உண்மையிலே நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ மறுபடியும் பார்ட் 2 மாதிரி எடுக்கிறாங்க, தேரே இஷ்க் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே குரு தான். இப்போ இந்த படம் வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 35 கோடி. ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் 66 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹிந்தி பெல்ட் அப்படின்னா ஹிந்தி ரீஜியனில் வந்து ரிலீஸ் ஆகும்ல, அந்த ஸ்டேட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து சேர்த்து 66 கோடியே 50 லட்சம். தமிழ்நாட்டில் 5 கோடியே 30 லட்சம். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 40 லட்சம். ஓவர்சீஸில் 23 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்படிங்கிறது 102 கோடியே 70 லட்சம். இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே 61 கோடி கிட்ட கிடச்சிருக்கு. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் போட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.